கம்யூனிஸ்ட் திருமாவளவன் அவங்க வந்து மெயினா சொன்ன காரணம் என்னன்னா, நீங்க வந்து சரியா வந்து தமிழ்நாடு அலைன்ஸ் டீல் பண்ணல எலெக்ஷனுக்கு அப்புறம். அது உண்மை. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்கு. 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் இருந்து வென்றாங்க இல்லைங்க. ஒரு கர்டசி போய் அந்த அலைன்ஸ்ல தானே ஜெயிச்சாங்க, தனியாவா ஜெயிச்சாங்க. மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலினை பார்த்து ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு வந்திருந்தா என்ன தப்பு? இது பேக் ஸ்டாப்பிங் தானே, முதுகுல குத்துனது காங்கிரஸ். ஒவ்வொரு கட்சிக்கும் உரிமை இருக்கு வளரணும்னு, அதுல நோ டவுட். பட் இந்த பேக் ஸ்டாப்பிங் அது ரொம்ப தப்பு. இது வந்து அதனால இந்தியா அலைன்ஸ்ல 3 பேரும் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க வந்து விதம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுகவை ட்ரீட் பண்ணது சரியில்லை. டிஎம்கே அலைன்ஸ் வந்து இந்தியா அலையன்ஸ்ல இல்லாத மாதிரி தான் இருக்கு. டிஎம்கே வந்து கொஞ்சம் டிஎம்கே நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா எனக்கு என்னமோ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்ம் ஆகும். தேர்ட் ஃப்ரண்ட் டெஃபினட்டா ஃபார்ம் ஆகும். யாருன்னு பாத்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின், சிபிஐ சிபிஎம், சமாஜ்வாடி பார்ட்டி, அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி உட்பட ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஏன் பிஆர்எஸ் ஃபார்ம் பண்ணலாம், பிஆர்எஸ் வரலாம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், தி அக்ரி நியூஸ் சர்வீஸினுடைய ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு சுரேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க சார். இப்போ இந்தியா கூட்டணியினுடைய இந்த கூட்டம் நடந்துச்சு. இதுல பல விஷயங்கள் புரியாத ஒரு புதிராக இருந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக அந்த கூட்டணியிலே எல்லா கட்சிகளும் பங்கேற்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் ஆம் ஆத்மி கட்சியும் வந்து பங்கேற்காத ஒரு கூட்டமா இருந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக ஒரு இந்தியா கூட்டணியினுடைய அந்த கான்ஃபரன்ஸை பாய்காட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்க குழுமி இருந்த தலைவர்கள் எல்லோருமே வந்து காங்கிரஸ் மீது ஒரு அதிருப்தியை தெரிவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக செய்தி ஊடகங்கள் வாயிலாக நமக்கு வந்து கிடைக்கப்பெற்றது. காங்கிரஸினோட அணுகுமுறைகள் மாநில கட்சிகளுக்கு வந்து உகந்ததாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து. ஸோ பலரும் பல செய்திகள் சொல்றாங்க. பட் ஆனால் எக்ஸாக்டா என்னென்ன டிஸ்கஷன் செய்யப்பட்டது, தலைவர்கள் என்ன கருத்தை முன் வச்சாங்க, அது பற்றிய ஒரு டெல்லியினுடைய சோர்ஸ் என்ன சொல்லுது சார்? இப்போ இந்தியா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ற மெயின் பிவட்டல் ரோல் வந்து டிஎம்கே பிரசிடென்ட் எம்.கே. ஸ்டாலின் தான். அவர் தான் இதை முன்னிறுத்தி பண்ணாரு. எம்.கே. ஸ்டாலின் ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் 2014 சென்னையில வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து ராகுல் காந்தி தான் அனௌன்ஸ் பண்ணாரு. அப்பவே இப்போ சில கட்சிகள் அப்போசிஷன் பார்ட்டிஸ்ல என்ன மிஸ்டர் ஸ்டாலின் முதல்ல இதை வந்து அறிவிச்சிருக்காரு, இது டூ ஏர்லி இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் அது இதாகிடுச்சு. இந்தியா அலைன்ஸ் ஆரம்பிச்சேன்னு. இந்தியா அலைன்ஸ் வந்து எப்போதுமே இந்த காங்கிரஸ் என்ன ப்ராப்ளம்னா, ஸ்டேட்ல வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் தான் ஸ்ட்ராங். நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதுல எடுத்துக்கோங்க, யூபியில் எடுத்தா சமாஜ்வாடி பார்ட்டி அகிலேஷ் யாதவ், பீகார்ல எடுத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி, நீங்க மகாராஷ்டிராவில் எடுத்துட்டீங்கன்னா சரத் பவார் உத்தவ் தாக்கரே குரூப், இவங்க 2 பேர் தான் ஸ்ட்ராங். என்ன இது நடக்குதுன்னா, இந்த ரீஜனல் ஸ்டேட்ஸ்ல போய் காங்கிரஸ் வந்து பிக் பிரதர் மாதிரி ஆக்ட் பண்றது. ரீஜனல் பார்ட்டிஸ் அவங்க காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி, தேர் நோ டவுட் அபவுட் இட். பட் அவங்க வந்து ஸ்மாலர் பிரதர் தான் இந்த ஸ்டேட்ஸ்ல அலைன்ஸ். அப்போ எந்த ஸ்டேட் போனாலும் இவங்க பிக் பிரதர் மாதிரி ட்ரீட்மெண்ட். இது வந்து எல்லா ஸ்டேட்லயும் இப்படி நடந்துதா? பீகார்ல வந்து கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் ஹை, தேஜஸ்வி யாதவுக்கு நல்ல வரவேற்பு. பட் காங்கிரஸ்க்கு 60-65 சீட்டு கொடுத்து அதுல தேஜஸ்வி யாதவும் உள்ட்டாரு. பட் அவரோட ஓட் ஷேர் அப்படியே தான் இருக்கு. ஆர்ஜேடி குறைஞ்சிருந்தா சரி, ஆர்ஜேடி குறைஞ்சிருக்குது, பிஜேபி அண்ட் ஜேடியு வந்து
ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா ஓட் ஷேர் ஆர்ஜேடி குறையிலையே, காங்கிரஸ் தானே குறைஞ்சிருக்கு. அதனாலதான் படுந்தோல்வி தேஜஸ்வி யாதவ். அப்புறம் இந்தியா அலையன்ஸ் என்ன எத்தனை தடவை கூடியிருக்காங்க. பீகார் எலெக்ஷன் தோட்டாங்க. அதுக்கப்புறம் மீட் பண்ணிருக்கணும்ல, என்ன இது என்ன அடுத்த ஸ்ட்ராட்டஜின்னு பண்ணல. இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாலேயே வந்து சில தலைவர்கள், சில எம்பிக்கள், சில டேட்டா அனலிஸ்ட் டிஎம்கே வந்து கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விமர்சனம் பண்ணாங்க, டிஎம்கேவும் கவுண்டர் பண்ணாங்க. டிஎம்கே கவுண்டரை இன்னும் ஜாஸ்தி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்காது. அப்புறம் கடைசி வரைக்கும் மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் வந்து கேம்பெயின் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாரு. சில தொகுதியில் பிரச்சாரம் பண்ணும்போது காங்கிரஸ்க்கு சீட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, காங்கிரஸ் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல. காங்கிரஸ் கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணல சில இடத்துல. இதெல்லாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த முந்தானேத்து நடந்த இந்தியா அலையன்ஸ் மீட்ல அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், கம்யூனிஸ்ட் திருமாவளவன், அவங்க வந்து மெயினா சொன்ன காரணம் என்னன்னா, நீங்க வந்து சரியா வந்து தமிழ்நாடு அலையன்ஸ் டீல் பண்ணல எலெக்ஷனுக்கு அப்புறம். அது உண்மை. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்கு. இவர் வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாரு, சைக்கிளிங்னாரு, ஆனா ஒன்னும் அந்த டச்சே இல்லையே எலெக்ஷனுக்கு அப்புறம். சி, எலெக்ஷன் முடிஞ்சது. தோல்விங்கிறது வந்து எல்லா பார்ட்டிக்கும் வருங்க. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஏன் கலைஞர் பார்க்காத தோல்வியா ராஜீவ் காந்தி அசோசியேஷன்ல? அப்போ ஜெயலலிதா பார்க்காத தோல்வியா? அவங்களே பர்கூர்ல தோல்வி அடைஞ்சாங்க. ஒரு வேவ் அது அது நடக்கிறது தான். சரி, எலெக்ஷன் முடிஞ்சது. 107 மெம்பர்கள், எம்எல்ஏஸ் டிவிகேக்கு. இவங்க வந்து ஷார்ட் ஆஃப் 11 எம்எல்ஏ ஷார்ட். ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நாளே அமமுக எம்எல்ஏ காமராஜ் கார்ல கையெழுத்து போடுறாரு, சப்போர்ட். அது சோசியல் மீடியாவில் வருது. அன்னைக்கே அன்றிரவே வந்து டிடிவி தினகரன் கவர்னரை பார்த்துட்டு அப்புறம் திருப்பி காமராஜோட போறாரு. பார்த்துட்டு அவர் என்ன வெளியே சொல்றாருன்னா, குதிரை பேரம் ஆரம்பிச்சிருச்சு, குதிரை பேரம்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அடுத்த நாள் கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிகே எல்லாம் போய் மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் 2 தடவை பார்த்தாங்க. 2 தடவை பார்த்து மிஸ்டர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, பிரசிடென்ட் ரூல் வரக்கூடாது, அதனால நீங்க யூ டேக் அ கால். அப்போ இவங்க சொல்லியிருக்கிறாங்க, வெளியிருந்து ஆதரவு கொடுக்கலாம் டிவிகேக்கு அப்படின்னு. மிஸ்டர் ஸ்டாலின் வந்து அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கல, சரின்ட்டாங்க. அதே மாதிரி ஒன்று ரொம்ப முக்கியமானது, 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் இருந்து வென்றாங்க இல்லைங்க. ஒரு கர்டசி போய் அந்த அலையன்ஸ்ல தானே ஜெயிச்சாங்க, தனியாவ ஜெயிச்சாங்க. மிஸ்டர் எம்கே ஸ்டாலினை பார்த்து ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு வந்திருந்தா என்ன தப்பு? இது பேக் ஸ்டாப்பிங் தானே, முதுகுல குத்துனது காங்கிரஸ். இது ஆக்சுவலி டிஎன்சிசி பிரசிடென்ட் மிஸ்டர் செல்வ பெருந்தகை போய் கூட பார்த்துக்கலாம். பட் அவருக்கு என்ன பவர் அப்போ இருந்துச்சுன்னு தெரியல. பவர்ஃபுல்லா இருந்தாரா என்ன, அது ஒரு டவுட். மிஸ்டர் செல்வா வந்து டிசிஷன் எடுக்கிற இடத்துல இருந்தாரான்னு தெரியல. அது ஒரு பாயிண்ட். இவங்க போய் பார்த்துருக்கணும். சரி, பார்க்கல விடுங்க. 11 எம்எல்ஏ வேணும். இவங்க வந்து முதல்லயே பிளான் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு மினிஸ்டர் மெயின், 2 மினிஸ்ட்ரியில சேரணும். அதுதான் இவங்களோட மெயின். இது டிஎம்கே அலையன்ஸ் தோத்தது, இதெல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சதெல்லாம் இவங்களுக்கு பாதரேஷனே இல்லை. இவங்க மினிஸ்ட்ரியில பங்கெடுக்கணும். எப்படி டிஎம்கே கூடயே இருந்து ஒரு எம்பி சீட் வாங்கினாங்களோ, திருப்பி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கணும். இதுதான் அவங்க குறிக்கோள். இதே மாதிரிதான் எல்லா ஸ்டேட்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்தியா அலையன்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்குங்க, ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப நம்ம பார்க்கணும், இன்னொன்னு பார்க்கணும். இப்போ டிவிகே வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், மைனாரிட்டி கவர்மெண்ட். இப்போ மிஸ்டர் ஜோசப் விஜய் பண்ண ஒரு நல்ல காரியம் என்னன்னா, என்கே ஸ்டாலினை பார்த்தாரு, கஸ்டமரி, ரொம்ப வரவேற்கத்தக்கது. அப்புறம் சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல்,
பிசிகே திருமாவளவனை பார்த்தாரு, அதெல்லாம் நல்லது. ஏடிஎம்கேல ஒரு ஸ்பிளிட் நடந்துட்டு இருக்கு, ஒரு ஃபேக்ஷன் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஃபேக்ஷனுக்கும் எஸ்பி வேலுமணி ஃபேக்ஷனுக்கும் இது இன்டர் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, இன்ட்ரா பார்ட்டிக்குள்ள. மிஸ்டர் ஜோசப் விஜய் எதுக்கு வந்து மிஸ்டர் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகத்தும் பார்த்தாங்க? கேள்வி நம்பர் 1. ஏன் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமிய சந்திக்கல? கேள்வி நம்பர் 2. அப்புறம் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல எஸ்பி வேலுமணி 25 எம்எல்ஏக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் ஃபியூட் வந்து ஜாஸ்தி ஆகுது. அப்புறம் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, எல்லாத்தையும் நீக்கிறாரு பார்ட்டி விட்டு, பார்ட்டி போஸ்ட்ல இருந்து. அப்புறம் இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, என்னடா பார்ட்டி போஸ்ட புடுங்கிட்டாங்க, இப்ப ஆன்டி டிஃபெக்ஷன் லால மாட்டிடுவோமா, மாட்டினா எலெக்ஷன் வேற நிக்க முடியாது. அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து திருப்பி ஏடிஎம்கேக்குள்ள வந்துட்டாங்க. அந்த 4 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேல இருந்து ரிசைன் பண்ணாங்க இல்லைங்க. ஆக்சுவலா ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஹானரபிள் ஸ்பீக்கர் கிட்ட இருக்குது. அந்த டைம்ல ஆக்சுவலா ரிசைக்னேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாது. இது கோர்ட் ஆஃப் லா போனா கோர்ட் வந்து இதுதான் சொல்லும். ஆன்டி டிஃபெக்ஷன் லால ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ஃபேக்ஷன் கொடுக்குறாங்க லெட்டர். அப்போ ஒரு 4 எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணி அந்த ரிசைக்னேஷன் லெட்டரை ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணது லீகலி கரெக்ட் இல்ல. இப்போ எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப அந்த இந்தியா அலையன்ஸினுடைய அந்த கான்ஃபரன்ஸ்ல கூட்டணி கட்சிகள் அதிருப்திகளை வந்து காட்டமா பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பொழுது, ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸினுடைய செயல்பாடுகளால வந்து எதிர்கட்சிகளினுடைய அந்த ஆட்சி வந்து இழக்கக்கூடிய நேரடிது அல்லது இருந்த பொசிஷனை விடவும் படு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நம்ம இதுவரை நடந்த தேர்தல்கள்லாம் பார்த்துருக்கோம். காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருந்த பார்ட்டிஸ் எல்லாமே. இப்போ இனி இந்த கூட்டணி கட்சிகள் அகிலேஷ் யாதவ்ல இருந்து தேஜஸ்வி யாதவ்ல இருந்து இன்னும் சிபிஐ சிபிஎம்ல இருந்து, ஏன்னா சிபிஐ சிபிஎம் ரொம்ப கோவத்துல இருப்பாங்க. ஏன்னா கேரளால போய் கம்யூனிஸ்ட் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி நீங்க தான் பிஜேபியோட பி டீம்னு சொல்லி அவர் வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சார். இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் அந்த அணுகுமுறைகளை வந்து அவர்கள் அனுபவப்பட்டு விட்டார்கள். காங்கிரஸ் கட்சியை இனிமேல் அணுகுவார்கள். இப்படி ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு பார்ட்னரை ஒரு இந்தியா கூட்டணிக்கு தலைமையா வச்சிருக்கணுமா, அவங்க கூட தான் நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டணியோட தேர்தலை சந்திக்கணுமா, தங்களோட போக்கையே மாற்றலையே அவங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க தானே. அப்ப என்ன எப்படி அணுகுவாங்க? இல்லைங்க, கேரளா எலெக்ஷன்ஸ்ல காங்கிரஸ் சொன்னாங்களே பினராயி விஜயன் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு இடி கேஸ்ல ஓப்பனா சொன்னாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்து இவங்க வந்து காங்கிரஸ் அலையன்ஸ்ல சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு கேள்விக்குறிதான். சிபிஐ சிபிஎம் இப்ப டிவிகே கவர்மெண்ட்க்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இதுல கூடுதலா விஜயுமே கண்டம் பண்ணல இடி ரைட வந்து பினராயி விஜயன். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலாளா வந்து தமிழ்நாட்டுல குழல் இருப்பது ஸ்டாலின் வந்து கண்டம் பண்ணாரு. பல அரசியல் கட்சிகள் கண்டம் பண்ணுது. பட் காங்கிரஸ் கண்டம் மிஸ்டர் ஜோசப் விஜய் கண்டம் பண்ணல. அப்போ கம்யூனிஸ்ட் வந்து நாட் ஹாப்பி தமிழ்நாட்டில். சிபிஐ சிபிஎம் நாட் ஹாப்பி. இதே மாதிரி கொள்கை ரீதியா மிஸ்டர் விஜய் வந்து என்ன டிசிஷன் எடுப்பாருன்னு தெரியல. பிகாஸ் செக்குலர் ஃப்ரண்ட்ன்றாங்க டிவிக்கு. இது பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி அவங்க வந்து இது ஆறாங்கன்னு. பட் இந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷன்லாம் பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் வாஷிங் மிஷின் பிஜேபி, தமிழ்நாட்டில் வாஷிங் மிஷின் டிவிகே. இதுதான் உண்மை. வாஷிங் மிஷின் நீங்க எப்படிங்க மிஸ்டர் எஸ்பி வேலுமணி மேல ஐடி ரேட்ஸ் நடந்தது பிஜேபி கவர்மெண்ட்ல. அப்புறம் டிவிஎஸ்சி கேசஸ் இருக்கு, டிவிஎஸ்சி கேசஸ் இருக்கு. காமராஜ் மேல டிவிஎஸ்சி கேஸ் இருக்கு, தங்கமணி மேல இருக்குது. நீங்க எப்படி அந்த குரூப்பை போய் பார்க்கலாம்? அப்ப நீங்க கரப்ஷன் சொல்றது வந்து ஒரு ஒரு டிஃபரெண்ட் இதா தெரியுது. மக்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதே வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தானுங்க.
இது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். எப்போ வந்து சிபிஐ கம்யூனிஸ்ட் வந்து எப்போ வித்ரா பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அவங்க பேஸ்ட் ஆன் இஷ்யூஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இஷ்யூஸ் பேஸ்ட்ல இவங்க டிவிகே வந்து இது பண்ணலனா வித்ரா கண்டிப்பா பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க அதான் அதான் அவங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் தான் கம்யூனிஸ்ட். அதே மாதிரி தான் பிசிகேவும். பிசிகே வந்து ஐடியாலஜி வந்து டிவிகே வந்து என்ன பேசுறாங்களோ எலெக்ஷனுக்கு முன்னாலும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இன்கேஸ் அவங்க வந்து க்ளோசர் டு பிஜேபி ஆனாங்கன்னா பிசிகே வித்ரா பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்ததுன்னா இப்ப காங்கிரஸ் எங்க போவாங்க? காங்கிரஸ் எங்க போவாங்க? டிஎம்கே கிட்ட போறதுக்கும் வழி இல்லை. ரீஜனல்ல அவங்க தனியா தான் நிக்கணும். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேஜ் வருங்க, காங்கிரஸ் வந்து அடுத்த எலெக்ஷன்ல தனியா நிக்கிறதுக்கு. அப்பதான் அவங்க ஸ்ட்ரென்த் காமிக்கணும். சும்மா வந்து ஒரு தனியா நின்று ஒரு 48,000 45,000 வாக்குகள் தான் ஒரு எம்பி சீட்லயே சில எம்பிகள் வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் தனியா நின்ன போது. அப்போ இப்போ ஜெயிச்சாங்கன்னா ஒரு 5,000 6,000 ஜெயிச்சவங்க எல்லாம் அப்ப அந்த டிஃபரன்ஸ் இவ்வளவு வாக்குகள் யாருனால வந்தது? அப்ப காங்கிரஸுக்குன்னு ஒரு தொகுதியில அந்த தொகுதியில 48,000 தான். இதெல்லாம் அவங்க பார்க்கணுங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கணும். அப்புறம் தான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு. ஒவ்வொரு கட்சிக்கும் உரிமை இருக்கு வளரணும்னு, அதுல நோ டவுட். பட் இந்த பேக் ஸ்டாபிங் அது ரொம்ப தப்பு. இது வந்து அதனால இந்தியா அலையன்ஸ்ல 3 பேரும் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க வந்து விதம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுகவை ட்ரீட் பண்ணது சரியில்லை, நீங்க எடுத்த முடிவுகள் சரியில்லை, அதுதானே காண்பிக்குதுங்க. கடந்த முறை திரு விஜய் அவர்கள் அரசுமுறை பயணமாக டெல்லிக்கு சென்றார். பிரதமர் மோடியை சந்தித்தார். அதே போல நிதி அமைச்சரை சந்திச்சாரு. உள்துறை அமைச்சர்கிட்ட வந்து டைம் கொடுக்கப்பட்டது, பிறகு கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. ரொம்பவே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரமா ஆச்சு. காங்கிரஸ் தலைவர்களும் சந்திக்கல. இப்ப இன்னைக்கு காலைல புறப்பட்டு டெல்லியில வந்து சென்றடைஞ்சிட்டாங்க. இப்போ இன்றைய தினம் காங்கிரஸ் தலைவர்களை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? டெல்லி சோர்சஸ் என்ன சொல்லுது? ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ்ல இன்னும் சிலர், அதாவது கார்கே, சோனியா காந்தி அம்மையாரெல்லாம் வந்து இந்த டிவிகே அலையன்ஸ் துளியும் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்லப்பட்டது. சிதம்பரம் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவ்வாறு புரியப்பட்டது. எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லைங்க, இப்போ லாஸ்ட் டைம் முதலமைச்சர் விஜய் டெல்லி விசிட்ல பிரைம் மினிஸ்டர் பார்த்தாரு, நிர்மலா சீதாராமன் பார்த்தாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர். பட் ஹோம் மினிஸ்டர் பார்க்கல, ஹோம் மினிஸ்டர் டைம் கொடுக்கல. ஒரு கேள்வி இருக்காங்க, கேரளா சீஃப் மினிஸ்டர் 40 நிமிடங்கள் 30-40 நிமிடங்கள் ஹோம் மினிஸ்டர் பார்த்து பேசியிருக்காரு. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்க்கல. அப்போ டெல்லி அவர் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கட் அவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஏஐசிசி ஆஃபீஸ்ல நிறைய இடத்துல கட் அவுட்ஸ், காங்கிரஸ், சோனியா காந்தி, கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியோட முதலமைச்சர் விஜயோட படங்கள் அங்க அவர் பார்க்கல. இப்ப இந்த தடவை வந்து இவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரான்னு தெரியல. பட் அலையன்ஸ்ல இருக்கிறதுனால, இந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷன்னால, அப்புறம் அந்த ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்க. இப்ப போய் அவர் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். கார்கே, சோனியா காந்தி அண்ட் ராகுல் காந்தியை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்தாதான் வந்து ஒரு இந்த அலையன்ஸ் இன்டாக்டா இருக்குன்னு மக்களுக்கு புரியும். இவர் பார்க்கலன்னு வைங்க, அப்போ இவர் வந்து பிஜேபியோட பி டீமான ஒரு கேள்விக்குறி வரும். அது கேள்விக்குறி வரும். இவர் காங்கிரஸ பார்த்துட்டாருன்னா அப்ப வந்து இவர் வந்து காங்கிரஸ் அலையன்ஸ்ல தான் இருக்காரு, இவர் அகைன்ஸ்ட் பிஜேபின்னு ஒரு முடிவுக்கு வரும். சார், இப்போ தலைவர்களை சந்திக்கிறாங்கன்னே வச்சுக்கிடுவோம். இந்தியா அலையன்ஸ்ல ஒரு நிமிஷம், இந்த இந்தியா அலையன்ஸ்ல இந்த மீட்ல சொன்னாங்க இல்லைங்க, இந்த நடைமுறை வந்து சரியில்லை காங்கிரஸ்க்குன்னு. ஒருவேளை இப்ப யூபி எலெக்ஷன் எல்லாம் வருது, அகிலேஷ் யாதவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்போ இவங்களே காங்கிரஸே யாரோ ஒரு சில தலைவர் கார்கேவை மட்டும் சந்திச்சுட்டு மற்றவங்க சந்திக்காம இருக்கலாம். ஏன்னா அவங்க சொன்ன பிறகு திருப்பியும் வந்து இந்த இந்தியா அலையன்ஸ்குள்ள திருப்பி ஒரு ரிஃப்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆயிருமே, அப்படியும் இருக்கலாம். பட் ஜோசப் விஜய் வந்து சந்திச்சாருன்னா
ஒரு கிளாரிட்டியான இது கிடைக்கும் இவர் அகேன்ஸ்ட் பிஜேபின்னு. பட் பிஜேபி வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப சைலண்டா இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு மூவ் பண்றாங்க அவங்க. அது கண்டிப்பா தெரியுது. ஏதோ ஒரு மூவ் மற்ற ஸ்டேட்ல என்ன பண்ணாங்களோ அந்த மூவ் வந்து ஏதோ ஒன்று நடக்குது. ஸ்டேட் பிஜேபி கூட பாருங்க ஒரு 3 நாள்ல எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அவங்களும் கொஞ்சம் சைலண்டா இருந்தாங்க. இப்ப அவங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சம்திங் இஸ் ஃபிஷி இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இப்போதைக்கு. பட் இந்த மைனாரிட்டி அரசு வந்து ஒரு டைம் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு ஹனிமூன் பீரியட் கொடுக்கலாம். என்ன திட்டங்கள் போல் ப்ராமிசஸ்ல என்னென்ன சொன்னாங்க, அந்த போல் ப்ராமிசஸ் டிஎம்கே போல் ப்ராமிசஸ் மெயினாக 1000 ரூபா கொடுத்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு, ஃப்ரீ பஸ் டிராவலு, இதெல்லாம் ஆப்ட் பண்ணிட்டாங்க. இது கொடுக்கலாம். பட் மெயின் திங் வந்து இஷ்யூ வந்து இப்போ என்னன்னா எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் சொல்றது இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் டிட்டோரேட் ஆச்சு. இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த லா அண்ட் ஆர்டர் டிட்டோரேட் ஆச்சுனாவே ஸ்டேபிளா இல்லை கவர்மெண்ட்னு தெரிஞ்சுக்கும். அது இல்லாமல் மக்கள் ஒரு அச்சத்திலே இருக்காங்கன்னு. அதனால இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை வந்து கொஞ்சம் ஹை கான்சென்ட்ரேட்டடா முதலமைச்சர் பண்ணணும். ஏன்னா இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் சரியில்லைன்னா எக்கானமியை பாதிக்குங்க. இது மட்டும் இல்லை, லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னா எஃப்டிஐஸ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் கம்பெனிஸ் அவங்க வரமாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பெங்களூரு, கர்நாடகாவோ, ஆந்திராவோ, தெலுங்கானாக்கோ போயிடுவாங்க. நம்மளுக்கு பெரிய லாஸ் ஆயிரும். அந்த growth மிஸ்டர் ஸ்டாலின் கவர்மெண்ட்ல ஜிடிஎஸ்பி வந்தது அது அப்படியே டிராப் ஆயிரும், சிங்கிள் டிஜிட்க்கு வந்தாலும் வந்துடும். அதனால லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் நல்லா இருந்தாதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சார், எனக்கு இதுல இன்னொரு கூடுதலான என்ன கேள்வினா, அதாவது இப்போ டிவிகே கூட காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்கு, அவங்க கூட இன்டாக்டா இருக்கணும் வரக்கூடிய தேர்தல்கள்ல. நீங்க சொன்ன மாதிரி ராஜ்யசபா எம்பியும் வாங்கிட்டாங்க அவங்கள்ட்ட இருந்து. அப்படிங்கிற பொழுது ஏன் சிதம்பரம் போன்றவர்கள், ஈவன் ஜோதிமணி அம்மையார் கூட 2 தினங்களுக்கு முன்னதாக ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, இந்தியா கூட்டணியில் ஒரு அங்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும். நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு, ஒரு இணக்கமான எங்களோட தோழமை சக்தி தான் திமுக, வருங்காலங்களில் நாங்கள் கூட்டணி வைக்க கூட எங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கரிசன பார்வையோடு பார்க்கிறாங்க. அப்படின்னா டிவிகே மீதான நம்பகத்தன்மையற்ற தன்மையை வந்து வெளிப்படுத்துதா, அல்லது டிஎம்கே அந்த பார்லிமெண்டரி ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு வந்து நேஷனல் வைடா வந்து தேவைப்படுது, அதனால இப்படி பேசுறாங்களா? இது எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது? சீனியர் லீடர்ஸ் பிசி பட் கார்த்திக் சிதம்பரம் முதலே சொல்லிட்டாரு இல்லைங்க, அலைன்ஸ் ஃபார்ம் பண்றது இல்லை, பட் நல்ல ப்ரொசீஜரெல்லாம் நம்ம வெளியே போயிருக்கணும் டிவிகே கூட. அதெல்லாம் என்ன அர்த்தம், நம்ம வந்து டிஎம்கே வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட் நல்லா இல்லை, நம்ம போய் பார்த்துருக்கணும், அதுக்கப்புறம் போயிருந்தா கூட இல்லைன்னு இவங்களுக்கு தெரியுங்க. ஏன் இது சொல்றாங்கன்னா, டிவிகே வந்து காங்கிரஸ் வந்து அந்த ஓட் ஷேர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு தெரியாது இன்னும். இது வந்து ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் கடைசி ஒரு வாரம் நடந்தனாலதான் டிவிகே ஒரு 100 சீட்டுக்கு மேல வாங்கியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தமிழ்நாடு லீடர்ஸ்க்கு நல்லா தெரியுங்க. ஏன் மிஸ்டர் செல்வ பிறந்தகை தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் தெரியுங்க. அவர் பெரிய பிரஷர்ல தான் இருப்பாரு இந்த அலையன்ஸ் வந்ததுல. அவரெல்லாம் பெரிய பிரஷர்ல தான் இருப்பாங்க. நிறைய காங்கிரஸ் லீடர்ஸ் ரீதிங்க் பண்ணியிருப்பாங்க. ரீதிங்க் பண்ணுன்னு சில எம்பி, சில டேட்டா அனலிஸ்ட், இவங்க தான் வந்து அலையன்ஸை வந்து ரொம்ப பேட் ஷேப் கொண்டு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி துரோகம் விளைவிச்சாங்கன்னு டிஎம்கே வந்து பத்திரிகைகளில் சொல்லுதுங்களே. 3 பாயிண்ட் சொன்னாங்க. 1 துரோகம் விளைவிச்சுட்டாங்க, 2வது நாங்க இந்தியா கூட்டணி இதுல கலந்துக்க மாட்டோம், ஏன்னா காங்கிரஸ் அங்க இருக்குன்னாங்க. காங்கிரஸ் அதுல இருக்குன்றாரு. அப்பனா என்ன அர்த்தம், காங்கிரஸ் வந்து ஒண்ணு பெரிய லீடு இல்ல இந்தியா அலையன்ஸ்ல, நாங்களும் லீடு தான். அப்புறம் என்ன சொல்றாங்க, மற்ற பார்ட்டிஸ் ஏதாச்சும் நேஷனல் இது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோன்றாங்க. அப்ப 3 பார்ட்டை பிரிச்சுட்டாங்க அவங்க.
அப்போ டிஎம்கே அலையன்ஸ் வந்து இந்தியா அலையன்ஸ்ல இல்லாத மாதிரி தான் இருக்கு. டிஎம்கே வந்து கொஞ்சம் டிஎம்கே நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா எனக்கு என்னமோ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்ம் ஆகும். தேர்ட் ஃப்ரண்ட் டெஃபினட்டா ஃபார்ம் ஆகும். யாராருன்னு பாத்தீங்கன்னா எம்கே ஸ்டாலின், சிபிஐ சிபிஎம், समाजवादी पार्टी, अखिलेश यादव, केजरीवाल, ममता बनर्जी उल्पட ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஏன் பிஆர்எஸ் ஃபார்ம் பண்ணலாம், பிஆர்எஸ் வரலாம். யார் பிரதமர் வேட்பாளராக இருப்பார்கள் சார்? அந்த நவீன் பட்நாயக் வரலாம், நவீன் பட்நாயக் வரலாம், பிஆர்எஸ் வரலாம். பிஆர்எஸ்க்கு அங்க வந்து யாரு எதிரி? காங்கிரஸ் பிஜேபி. நவீன் பட்நாயக் யார் எதிரி? காங்கிரஸ் பிஜேபி. ஏன் இவங்கெல்லாம் ஒன்றும் சேரக்கூடாது? ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வரலாம், யார் வேணா லீட் பண்ணலாம். எம்கே ஸ்டாலின் லீட் பண்ணலாம், அகிலேஷ் யாதவ் லீட் பண்ணலாம், யார் வேணா லீட் பண்ணலாம். தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க இந்த தடவை. இப்படியே இந்தியா அலையன்ஸ் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பிக் பிரதர் ட்ரீட்மெண்ட் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் பண்ணாங்கன்னா, இப்படி இதே மாதிரி பிக் பிரதர் ஸ்டேட்மெண்ட் இது வந்து யூபியில பண்ணாங்கன்னு வைங்க, சீட் ஜாஸ்தி கேட்டு கொடுத்து பிஜேபி திருப்பி ஃபார்ம் பண்ணுவாங்க கவர்மெண்ட். ஓகே, திருப்பி பிஜேபி ஃபார்ம் பண்ணும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.